Good morning, my dear children. I am Elilmati from Social Department. Today, we are going to see about Civics Lesson 1, Understanding Diversity. Book back question answers. Understanding diversity. Diversity, what's the meaning of diversity? A range of different people or things. பன்முகத்தன்மை எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டு. நிறைய ஸ்டேட் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வி ஆர் இண்டியன்ஸ், ஒற்றுமையாக இருக்கும். அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இப்போ இதில் புக் எக்ஸசைஸை பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இந்தியா consists of dash states and dash union territories. 29 states and 7 union territories. India consists of 29 states and 7 union territories. Second choose. India is known as a subcontinent. இது ஒரு subcontinent. ஐலாண்ட் கிடையாது, பெரிய கான்டினென்ட் கிடையாது, subcontinent. Third, Mawsyn Ram. The land of highest rainfall is located in Mawsyn Ram, located in Meghalaya. D. Meghalaya, correct answer. Manipur, Sikkim, Nagaland, correct answer கிடையாது. Meghalaya, correct answer. Which one of the following religion is not practiced in India? கன்ஃபியூசியசம். இது வந்து சீனா மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் தான், ஈஸ்ட் ஏஷியா சைடில் தான் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்டு. டி. கன்ஃபியூசியசம். ஃபிஃப்த் கொஸ்டின். ரெகக்னைஸ்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அஸ் பர் 8th ஷெட்யூல்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். சி. 22. சி. 22 கரெக்ட் ஆன்சர். Languages, 22 languages வந்து என்னது? 22 official language, recognized official languages. Sixth one, Onam festival celebrated in A. Kerala, B. Tamil Nadu, C. Punjab, D. Karnataka. A. Kerala, correct answer. ஓணம் வந்து கேரளா தான் கொண்டாடுறாங்க. மோகினியாட்டம் is a classical dance of A. Kerala, B. Tamil Nadu, C. Manipur, Karnataka, D. Kerala தான் correct answer. Eighth one, Discovery of India, a book was written by Jawaharlal Nehru. D answer. D. Jawaharlal Nehru. Ninth question, the Paras Unity in Diversity was considered by, இந்த வேர்டை சொன்னவர் யார், எழுதினவர் யாரானா ஏ. ஜவஹர்லால் நெஹ்ரு. பி. அம்பேத்கர், சி. மகாத்மா காந்தி, டி. ராஜாஜி. கரெக்ட் ஆன்சர் ஏ. ஜவஹர்லால் நெஹ்ரு. 10th கொஸ்டின். வி.ஏ. ஸ்மித் கால்டு இந்தியா அஸ். வி.ஏ. ஸ்மித்துங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டாரிக்கல் ப்ரொஃபஸர்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்தலாஜிக்கல் மியூசியம், எல்லாமே நிறைஞ்சு இருக்க ஒரு அருங்காட்சியகம் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. என்தலாஜிக்கல் மியூசியம். சி. Next, filling the blanks. Geographical features and climatic conditions determine the economic activities of a region. Geographical features and climate conditions எப்படி இருக்குன்னா, நிறைய பொருளாதார வளர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்குது இந்தியாவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஜெய்சல்மார். செகண்ட் ஒன், Jaisalmer, the land of lowest rainfall, is located in Rajasthan. இந்தியா வேர்ல்டுலேயே ரொம்ப லோயஸ்ட் பிளேஸாக இருக்கிறது ஜெய்சல்மார்ங்கிறது ராஜஸ்தானில் உள்ள ஒரு பிளேஸு, லோயஸ்ட் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், தமிழ் வாஸ் டிக்ளேர்டு அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த இயர் 2004. தமிழ் வாஸ் டிக்ளேர்டு அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த இயர் 2004. இது தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, பிஹு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம். அஸ்ஸாம் ஸ்டேட்டில் பிஹுங்கிற ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். நீக்ராய்ட்ஸ், இது ஒரு இனம். இது எங்கே? இந்தியன் ரேஸ். கருப்பு இனத்துக்கு பேர் தான், கருப்பு கலரில் இருக்க இனத்துக்கு பேர் நீக்ராய்ட்ஸுங்களா. இந்தியாவோட கலரும் அந்த மாதிரி தான் இருக்குது, ப்ரௌனிஷ் கலராக இருக்குது.
கோஸ்டல் ஏரியாஸ், கடற்கரை ஓரத்தில் என்ன இருக்குது? ஃபிஷரி, கோஸ்டல் ஏரியாஸ். சௌராஷ்டிரம்ங்கிறது ஒரு ரிலீஜியன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. அகைன் மேட்ச் த ஃபாலோயிங். நீக்ராய்ட்ஸ் கலர், இந்தியன் ரேஸ், இந்தியாவோட கலர், இந்தியன்ஸ் கலரும் அப்படி தான் இருக்குது. கோஸ்டல் ஏரியாஸ்னால் ஃபிஷரிங், மீன் பிடிக்கிறது. சௌராஷ்டிரம்ங்கிறது ஒரு ரிலீஜியன், சௌராஷ்டிரா ஒரு ரிலீஜியன், ஒரு மதம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி எங்கே இருக்குன்னா இந்தியாவில். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ். Answer the following questions. Understanding diversity. Define diversity. In India, people speak different languages, eat different kinds of food, celebrate their own festivals. இவங்க எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டு. 29 ஸ்டேட்டில் உள்ள பீப்புள் எல்லா ட்ரெஸ்ஸிலேருந்து, ஃபுட்டுலேருந்து, ஃபெஸ்டிவல்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுறாங்க, செய்கிறாங்க. டைவர்சிட்டி மீன்ஸ் எ ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் திங்ஸ். எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, பன்முகத்தன்மை. ஆனால் வி ஆர் இண்டியன்ஸ், எல்லாம் இண்டியன்ஸுங்கிற ஒரே ஒரு ஒற்றுமையோடு இருக்காங்க எல்லாரும். எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி விழாக்களை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். வி ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிறத காட்டுறோம். Question. What are the types of diversity? பன்முகத்தன்மை என்ன, எது வித்தியாசமானது? The type of diversity or landforms, நில அமைப்புகள், and lifestyle diversity. Social diversity, சமுதாயம், வித்தியாசமான சமுதாயம். ரிலீஜியஸ், நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய காட்ஸை கும்பிட்றாங்க, நிறைய ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ், மொழி. இந்தியாவில் மட்டும் 1599 லாங்குவேஜஸ் பேசுகிற மக்கள் இருக்காங்க. இதில் 122 மேஜர் லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இந்தியா வச்சுருக்கு. ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக்ஸ் டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி. 29 ஸ்டேட்ஸும் 29 கல்ச்சுரல் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஒய் இஸ் இந்தியா கால்ட் எ சப்கான்டினென்ட்? இதையும் ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க. ஒரு கான்டினென்ட்னால் எல்லா கிளைமேட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது கான்டினெண்ட்டா இல்லை ஒரு கண்ட்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கான்டினென்ட்டு கிடையாது, ஆனால் சப்கான்டினென்ட்டு. ஏன்னா ஒரு கான்டினென்ட்டில் இருக்க எல்லாமே இங்கே இருக்குது. எ கான்டினென்ட் இஸ் எ வெரி லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் வித் வேரியஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். நில அமைப்புகள் வித்தியாசமானது. சச் அஸ் மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கான்டினென்ட்டில் இருக்க எல்லாமே இந்த இந்தியாவில் இருக்குது, சப்கான்டினென்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸ். நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரியும், சவுத் இந்தியாவில் ஒரு மாதிரியும், வெஸ்ட் இந்தியாவில் ஒரு ஹாட்டஸ்ட்டு ராஜஸ்தான், இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டும் இருக்கிற ஒரு கான்டினென்ட் மாதிரி இந்தியா இருக்கிறதுனால தான் இதுக்கு சப்கான்டினென்ட்னு பேர். நெக்ஸ்ட்டு இந்தியா ஹேஸ் ஆல் ஆஃப் தம். எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய கான்டினென்ட்டில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்தியா இஸ் நோன் ஆஸ் எ சப்கான்டினென்ட். ஃபோர்த் கொஸ்டின். ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3 festivals celebrated in இந்தியா. இந்தியாவில் என்னென்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், தீபாவளி, எக்ஸட்ராஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. பரதநாட்டியம் இன் தமிழ்நாடு, குச்சிப்புடி இன் ஆந்திரா, கதகளி இன் கேரளா, மணிப்புரி இன் மணிப்பூர், and Odisha, classical dances of India. Next question, 6th. Why is India called the land of unity in diversity? Why is India called the land of unity in diversity? வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இன் இந்தியா பீப்புள் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். 1599 லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. ஈட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். 29 ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு. தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ட்ரெஸ்ஸுலேருந்து, டான்ஸ்லேருந்து, பாட்டிலேருந்து, எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க.
they celebrate their festival in different waysல செலிப்ரேட் பண்ணுறாங்க. yet we live together, ஆனாலும் we are Indiansன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேயாக இருந்தாலும் ரிபப்ளிக் டேயாக இருந்தாலும் ஒன்றா கொண்டாடுறாங்க. this is known as unity in diversity, வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது இதுதான். next, fifth one, answer in details. explain linguistics diversity and cultural diversities. linguistics அப்படின்னா மொழியில் எப்படி வித்தியாசம் எத்தனை இருக்குது? அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001, இந்தியா ஹேஸ் 122 மேஜர் லாங்குவேஜஸ் அண்ட் 1599 அதர் லாங்குவேஜஸ். சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த போது 2001 இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்கிறது. அது இல்லாமல் இன்னும் 1599 லாங்குவேஜஸை பேசிக்கிட்டு இருக்காங்க. 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலிஸ் ஆர் இண்டோ-ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோசிட்டிக் அண்டு சைனோ-திபெத்தியன். இந்த 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ். ரொம்ப பழமையானது, உலகத்திலே ரொம்ப பழமையான மொழி எது அப்படின்னா 40,000 வருடங்கள் பழமையானதுங்கிறாங்க இந்த தமிழை. இதுதான் உலகத்திலே முதல்ல உருவான மொழி. 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ்: இண்டோ-ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ-ஏஷியாட்டிக் அண்ட் சைனோ-திபெட்டியன் லாங்குவேஜ். தமிழ் இஸ் ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல், முன்னாடி பார்த்தது மொழி லாங்குவேஜ், இப்போ கலாச்சாரம் பண்பாடுங்கிறாங்க. த டேர்ம் கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு customs and practices of people, their language, their dress code, cuisines, religion, social habits, music, art and architecture. இது எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குசைன் CUISINE, குசைன் மீன்ஸ் வே ஆஃப் குக்கிங், உணவு முறைகள். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த டேர்ம் கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு கஸ்டம் அண்ட் practice of people, their language, their dress code, cuisine, religion, social habits, music, art and architecture. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் we are Indiansன்னு சொல்லி யூனிட்டியாக ஒற்றுமையாக இருக்கும். India is a land of diversity. India is a land of diversity, yet we are all united. Discuss. வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழும் நாடு இந்தியா. அதை கேட்குறாங்க எப்படின்ட்டு. Though diversity is visible in every aspects of life in India. ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வித்தியாசமானதாக இருக்குது. Though diversity is visible, பார்க்குறோம், in every aspects of life in India. We are united by the spirit of patriotism. நம்ம நாட்டுப்பற்று, we are Indians அப்படிங்கிற ஒற்றுமை, நாட்டுப்பற்று, இந்த உணர்வால் தான் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். We are respected the national flag and national anthem very much. 29 states இருந்தாலும் 29 லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த நேஷ்னல் ஃப்ளாகுக்கு, நேஷ்னல் ஆனந்தத்துக்கும் நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ் ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதை நம்ம கொண்டாடுறோம். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம். இந்த நேஷ்னல் ஃப்ளாகுக்கும் நேஷ்னல் ஆனந்தத்துக்கும் நம்ம மரியாதை செலுத்துகிறோம், சல்யூட் அடிக்கிறோம். ஸோ இதில் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுறோம். வி ஆர் இண்டியன்ஸுங்கிறத நம்ம காட்டுறோம். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட். எவ்ரி இயர் வி செலிப்ரேட்டட் த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அண்ட் காந்தி ஜெயந்தி வித் கிரேட் என்தூசியாசம்ஸ். ரொம்ப அதை நம்ம எல்லோரும் மரியாதை கொடுத்து அதை ரொம்ப கொண்டாடுறோம். இண்டிபெண்டன்ஸ் டேயும் ரிப்பப்ளிக் டேயும் ஒவ்வொரு இண்டியன்ஸும் நம்ம அதை நினச்சி பார்க்குறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம்.
வி ஆர் இண்டியன்ஸுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம், கொண்டாடுறோம், உறுதிப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், இந்தியா ஹேஸ் எ மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. வேர்ல்டுலேயே இத்தனை லாங்குவேஜஸ் பேசுகிற கண்ட்ரி வேறு எந்த கண்ட்ரியும் கிடையாது. நிறைய 29 ஸ்டேட்ஸு, 1599 லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங், டிஃப்ரெண்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். அதனால தான் இந்தியாவை வந்து என்ன சொல்கிறாங்க, மல்டி கல்ச்சுரல் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. வி ஆர் இண்டியன்ஸுங்கிற ஒற்றுமையோட நாட்டுப்பற்றோட நம்ம இந்தியா யூனிட்டியாக இண்டியன்ஸ் இருக்கிறோம். இதை தான் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குற பிடிஎஃபை உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு, மிட் டர்ம் எக்ஸாமுக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ்.